ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்பதற்கு, ஆண்டவர் சொல்றத நம்ம கேட்கறதுக்கு நம்ம ஆவிக்குள்ள ஆகணும். அதாவது இந்த வசனத்தை வெறுமனா வாசிக்கும்போது அதோடைய சாராம்சம், அதுல முழு வல்லமை நம்மளுடைய வாழ்க்கையில அத அனுபவிக்காமலே போயிருவோம். தேவனுடைய வார்த்தை வந்து ரொம்ப வல்லமை உள்ளது. இந்த வேதாகமத்தை எடுத்து நீங்க வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகள்லாம் மாற ஆரம்பிச்சுரும். எவ்வளோ பெரிய பிரச்சனையில வேணா நீங்க இருக்கலாம். இந்த வசனத்தை எடுத்து நீங்க வாசிச்சீங்கன்னா, வேதத்தை வாசிச்சீங்கன்னா, உங்கள் பிரச்சனைக்கான பதில் இருக்குது. பிரச்சனை வேற வேற மாரி பிரச்சனை பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி பிரச்சனை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி சவால்கள். அந்த தேவைகள் ஒவ்வொன்னும் வித்தியாசமா இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா இருக்கு. ஆனா இந்த வசனத்தை எடுத்து அத வாசிச்சு, அத தியானிச்சு, அதுல நேரத்த செலவு செய்யும்போது, அதுல இருக்கிற அந்த சத்து அப்படியே இறங்கி, நம் வாழ்க்கையில தேவையான காரியங்களை கொண்டு வருகிறது. இந்த ஆவிக்குள்ள ஆகுறதுக்கு தான் வந்து இப்படியே பாருங்க, இப்படி இந்த ஆலயத்துக்குலாம் வந்து சில நேரங்கள்ல நம்ம எல்லாரும் ஒண்ணா கூடி நின்னு ஆராதிச்சு, இந்த ஆண்டவருடைய வார்த்தைய அதுக்கப்புறமா நம்ம கேட்கும்போது, அதில இருக்கிற அந்த முழு வல்லமை, அந்த சாராம்சம் அப்படியே உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்குது. ஆண்டவர் நம்ம கூட எப்பயுமே இருக்கிறாரு. நம்ம வீட்ல இருக்கும்போதும் வேதத்த வாசிக்கலாம். அவருடைய பிரசன்னத்த உணரலாம், கேட்கலாம். ஆனா இப்படி நம்ம கார்ப்பரேட்டா எல்லாரும் வந்து ஒண்ணா ஆராதிக்கும்போது என்ன ஆகுது பாருங்க, ஆண்டவருடைய பிரசன்னம் வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்குது. இந்த பிரியாணி செய்றாங்க பார்த்தீங்களா? சண்டே வேற. நெறைய பேர் பிரியாணி செய்வாங்க. இந்த பிரியாணி வந்து தம் போடுவாங்க. அதுக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கிறாங்க அவங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவாங்க. நம்ம அந்த 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் மாரிலாம் கிண்டி சாப்பிட முடியாது பிரியாணி. 2 மினிட்ஸ்ல ரெடி ஆகுமா? வெங்காயம் தான் ரெடி ஆகும். வெங்காயத்த வெட்டி வைக்கலாம். வெங்காயத்த வெட்டி, தக்காளிய போட்டு, அத போட்டு, இத போட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொன்னும் பக்குவமா போடுறாங்கல்ல. கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்து, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அந்த டைம்ல தான் எல்லாத்தையும் போடுறாங்க. கடைசில போட்டதுக்கப்புறம் ரெடி ஆயிடுச்சு, வாசம்லாம் வந்துருச்சு. ஆனாலும் சாப்பிட விட மாட்றாங்க. ஏன்னா, அதுக்கு இன்னும் டைம் ஆகணும். இன்னும் அப்படியே இறங்கணுமா. அதுக்கப்புறம் தான் சாப்பிடவே விடுறாங்க. அப்புறமா தான் நம்ம சாப்பிட முடியுது. ருசியா இருக்குது. நடுவுல எடுத்தீங்கன்னா, சாப்பிடவே முடியாது. இங்க கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் அப்படின்னா என்னன்னா, மாம்ச ரீதியா பார்க்க முடியாது இத. இத வந்து நம்ம சும்மா கிளம்பி வந்தோம். ரொம்ப அது அது ரொம்ப முக்கியம் தான். கிளம்பி வர்றது ரொம்ப முக்கியம். வர்றது முக்கியம். உட்கார்றது முக்கியம். எல்லாம் முக்கியம். ஆனா ஆவிக்குள்ள ஆகாம இந்த வசனத்த கேட்டா, ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் மாரி இருக்கும். ஆமாமா நல்லா சொன்னார். அந்த கதை சொன்னாரு. ஆமா ரொம்ப கரெக்ட்டு. ஆமா அந்த நல்லா சொன்னாங்க. ஆமா இருக்குது. அப்படின்றது தான் வருமே தவிர, என் வாழ்க்கையில வந்து இந்த வசனம் சொல்லப்பட்ட காரியத்தை நான் அனுபவிக்காமல் போயிருவேன். நான் இப்ப சொல்றது என்னதுக்காக இத சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கையில ஏன் நெறைய நேரங்கள்ல அற்புதங்கள் நடக்குது, சில நேரங்கள்ல நடக்க மாட்டேங்குது. இன்னொருத்தங்களுக்கு நடக்குது, நம்மளுக்கு நடக்க மாட்டேங்குது. நம்மளும் ஆலயத்துக்கு தானங்க வரோம். நாங்களும் பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்றோம். நாங்களும் அத பண்றோம், இது பண்றோம். ஆனா பெரிய அளவுல எதுவும் மாற்றம் வரமில்லையே! நடக்க மாட்டேங்குது, அவங்களுக்கெல்லாம் நடக்குதே! அப்டின்லாம் சொன்னேன்னா, ஆவிக்குள்ள ஆயிரணும். எல்லாராலயும் ஆவிக்குள்ள ஆக முடியும். எல்லாராலயும் பிரியாணி செய்ய முடியுமா? எல்லாராலயும் பிரியாணி செய்ய முடியுமா? செய்ய முடியும். என்னன்னா, அந்த பக்குவம் ஆகுறதுக்கு கொஞ்சம் சிலருக்கு 3, 4 வாட்டி கத்துக்கிறாங்க. சிலர் 10 வாட்டி செஞ்சா தான் கத்துக்கிறாங்க. சிலர் 50 வாட்டி செய்ற விந்தா இருக்குது. அப்புறம் தான் கத்துக்கிறாங்க. எல்லாமே கத்துக்கலாம். வண்டி எப்போ ஓட்டலாம்? எல்லாருமே ஓட்டலாம். யார் வேணா ஓட்டலாம். விமானத்த ஓட்டலாம். எல்லாமே ஓட்டலாம். ஆனா எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? அந்த டைம் இருக்கு. அத கற்றுக்கொள்ளணும். அதுல தேர்ச்சி அடைய வேண்டும். அப்ப ஆவிக்குள்ளாகுறதும் அதே மாரி தான். எல்லாரும் ஆவிக்குள்ளாக முடியும். இங்க இருக்கிற எல்லாரும். அதனால தான் பாருங்க, அந்த பாடல்லாம் பாடுறோம். வந்த உடனே பேச ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். வந்த உடனே டக்குன்னு பேச ஆரம்பிச்சோம்னா, மனசுலாம் வந்து அங்கங்க ஓடிட்டு இருக்கும். நம்ம வெளியில இருந்து வரோம். நெறைய சத்தங்கள், சூழ்நிலைகள் அதெல்லாம் இருக்கு. அதனால தான் வந்த உடனே ஒரு 1 மணி நேரம் நம்ம சாலிடா ஆராதிக்கிறோம். பாட்டு பாடுறோம். திரும்பி திரும்பி இந்த பாட்ட பாடுறோம். மியூசிக் கேட்கும்போது, அந்த பாடல பாடும்போது மனதை ஒருங்கிணைக்க முடிகிறது. அதுக்கப்புறம் இந்த செய்திய வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? பேச ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது? இந்த மைண்ட் வந்து ஷட் டவுன் ஆகுது. பிரச்சனையெல்லாம் ஷட் டவுன் பண்ணுது. ரியல் ப்ராப்ளம். இன்னைக்கு வந்து ரியல் ப்ராப்ளம். யாரோ உங்கள வந்து கைய புடிச்சு இழுத்து, உங்கள அடிச்சு,
அப்படியே கொடுமைப்படுத்துறது வெளியெல்லாம் கிடையாது. எல்லா ப்ராப்ளமும் எங்க தெரியுமா? மைண்டில தான். கரெக்ட்டா? மனசுல தான் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க. இந்த சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சுன்னு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அத ஷட் டவுன் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? நல்லா சத்தமா பாட்டு பாடுறோம். ஆண்டவரே நீ நல்லவர், நீ நன்மை செய்கிறவர், உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் சத்தமா. சூழ்நிலை ஒண்ணு மாரி இருக்கு. ஆனா பாட்டு நான் வேற மாரி பாடிட்டு இருக்கிறேன். நான் என்ன பாட்டு பாடணும் ஆக்சுவலா? ஐயோ! முடியலையே. கஷ்டமா இருக்குதே. இது நடக்க மாட்டேங்குதே, வரமாட்டேங்குதே. இதுதான் நான் பாடியிருக்கணும். ஆனா நான் இங்க வந்து என்ன பண்றேன்? மாத்தி பாடுறேன். எப்படி பாடுறேன்? கர்த்தர் நல்லவர், எனக்கு நன்மை செய்கிறவர், என்னை கைவிட மாட்டார். சூழ்நிலைகள் மோசமா இருந்தாலும் தேவன் என்னை கைவிட மாட்டார். இந்த நாள் அற்புதத்தினால், இந்த நாள் அதிசயத்தினால், இன்றைக்கு தேவன் நன்மை செய்வார். நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நான் என்ன பண்றேன்? பாட்டு பாடுறேன், வாயை திறந்து சொல்றேன், கையை தட்டுறேன், கையை தூக்குறேன், காலை ஆட்டுறேன். இப்படிலாம் எல்லாமே வேலை செய்து பாருங்களேன். செஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா, மனது வேற மாதிரி ஒரு சிஸ்டம்க்கு ரெடி ஆகுது. அப்புறம் இங்க வார்த்தையை பேசும் போகிறது என்ன நடக்கிறது? எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். வானத்துல இருந்து சத்தம் வந்துட்டு தான் இருக்கு. ஆவியானவர் உங்களோடு பொதுவானிக்கு பேசிட்டு தான் இருக்காரு. ஆண்டவர் உங்க கூட பேசிட்டு இருக்காரு. உங்க கூட இருந்து பேசுறாரு. வெளியில இருந்து பேசுறாரு. ஆனா அதை கேட்கிறதற்கு நாம் ஆவிக்குள்ளாக வேண்டும். இப்போ 3 காரியம் சொல்ல விரும்புறேன். கேட்கணும், பார்க்கணும், அதுக்கப்புறம் அதன்படி செய்ய வேண்டும். ஹியரிங், சீயிங் அண்ட் அப்ளைங். தேவனுடைய வார்த்தையை கேட்பது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த நாளில் நீங்க எல்லாம் கிளம்பி ரொம்ப பிரயாசப்பட்டு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வசனத்தை கேட்கறது அது ஈஸியான விஷயமே கிடையாது. எவ்வளோ பேர் எவ்வளோ கதை சொல்லுவாங்க தெரியுமா? சனிக்கிழமை நைட்டு வரைக்கும் நல்லா தாங்க இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை காலையில உடம்பு அண்ணா மாதிரி வெளிக்குது தெரியுமா அப்படின்றாங்க. ஆமா, அவனுக்கு தெரியும். யாரு? அவனுக்கு தெரியும். ஏன்னா அந்த வசனத்தை கேட்டோம்னா, விதையாகிய வசனம் உங்கள் இருதயத்துல போய் விதைக்கப்பட்டு விட்டால் அது பயங்கரமான பலனை தந்துவிடும். அதனால என்ன பண்றான்? வசனத்தை மட்டும் கேட்கவே விட மாட்டான். அன்னைக்கு தான் வேலை வரும், முக்கியமான ஃபோன் வரும், வேலை அங்க வச்சிருவாங்க, இங்க வச்சிருவாங்க. நீங்க எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. இது தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுக்கும் நம்ம கொடுக்கிற ஒரு முக்கியத்துவம், அது ஒரு மரியாதை. ஆமா, ஆராதனைக்கு வர்றது என்னது? நம்ம செலுத்துறோம், மரியாதை செலுத்துகிறோம், தேவனுக்கு துதியை செலுத்துகிறோம், கணத்தை செலுத்துகிறோம், மகிமையை செலுத்துகிறோம். இந்த வாழ்க்கையின் ஆதாரம் இயேசு. என் வாழ்க்கை, என் ஜீவன், என் எல்லாவற்றிற்கும் ஆதாரம் இயேசு என்பதை எப்படி நாம் வெளிக்காட்டுறோம்? தேவனுடைய பிரசன்னத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதன் மூலமா. அப்ப இன்னைக்கு இங்க வந்திருக்கீங்க, இதெல்லாம் கேட்கறீங்க, ரொம்ப சந்தோஷம். இதை நீங்க கேட்கறீங்க. இன்னைக்கு கேட்டுட்டு இந்த வாரம் முழுவதும் இன்னைக்கு கேட்டதை பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணுங்க, அதன்படியே வாழுங்கள். முன்பாக சூழ்நிலை நிக்குது. ஆனா திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனியில வேற மாதிரி சூழ்நிலை வரும். ஆனா இன்னைக்கு பேசப்பட்ட வார்த்தையை மறக்காம இருங்க. இன்னைக்கு கேட்ட இந்த வார்த்தை என்ன பண்ணக்கூடாது? மறக்க கூடாது. திங்கக்கிழமை சூழ்நிலை மாறும், புதன்கிழமை வேற மாதிரி மாறும், வெள்ளிக்கிழமை மோசமா ஆகும். ஆனா இன்றைக்கு நம்ம இங்க கேட்ட வார்த்தை மாறவே மாறாது. இயேசு சொல்றார், நேற்றும் இன்றும் என்றும் நான் மாறாதவன். அப்ப என்ன அர்த்தம்? சூழ்நிலைகள் எல்லாம் மாறும், நானும் மாறுவேன், எல்லாமே மாறும், நல்லதாக மாறும். இன்னைக்கு இருக்க மோசமா இருக்கிறது எல்லாம் மாறிடும். ஆண்டவர் மாறவே மாட்டாரு. ஏன்னா அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் செய்வார்னு? நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணா இங்க இருக்கலாங்க. நான் சொல்றேன், எவ்வளவு மோசமான பிரச்சனையில இருக்கலாம், கஷ்டத்துல இருக்கலாம், மனபாரத்துல இருக்கலாம், இதெல்லாம் மாறுமான்னு நினைச்சிட்டு நீங்க இருக்கலாம். நான் சொல்றேன், ஆண்டவரால கூடாது ஒன்றுமே இல்லை. இயேசுவால கூடாது ஒன்றுமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில ஒரு நாள் இல்ல, ஒரே ஒரு நாள் இல்ல, ஒரு நொடி பொழுதுல ஆண்டவர் காரியங்களை தலைகீழாக மாற்ற முடியும். ஒரே நாள்ல மாற்றுவார். தேசம் முழுவதும் பஞ்சமாக இருக்கிறது. அந்த தேசம் அடைக்கப்பட்டிருக்கிறது. முழு தேசம் பஞ்சம். வெளியும் போக முடியல, உள்ளேயும் போக முடியல. தீர்க்கதரிசி என்ன எந்திரிச்சு சொல்றாரு? நாளை இந்நேரம், நாளை நேரம், டுமாரோ பை திஸ் டைம் எல்லாமே சரியாயிரும். அவன் சொல்றான், மந்திரி சொல்றான், டே வானத்திலே ஆண்டவர் வந்து மதகுகளெல்லாம் திறந்து கொட்டுனா கூட அது நடக்காதுன்றான். இம்பாசிபிள் சிச்சுவேஷன். அவன் பெரிய மேபி ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்திருப்பான்னு நினைக்கிறான்.
சொல்ற சாத்தியமே இல்லைங்க, இது நடக்கவே நடக்காதுங்க. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ஊரெல்லாம் பஞ்சம். நம்ம 4 பேர் இருக்கிறோம் நினைச்சீங்களா? ஆடு மாடு ஒட்டகங்கள் ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, எப்படி அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும்? சொல்றாரு, நீ பாப்ப பாரு. அதே மாதிரி அடுத்த நாள் காலைக்குள்ள அற்புதம் நடந்துச்சு. ஆண்டவருக்கு 1000 வழி இருக்குதுங்க, நம்மளுக்கு தான் ஒரு 4 வழி தெரியும். ஒவ்வொரு அற்புதத்தையும் ஒவ்வொரு மாதிரி செய்யறாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன் கோலை தூக்கி நீட்டுன்றாரு. மோசே கிட்ட நீட்டின உடனே செங்கடல் பிளக்கிறது. கான்கிரீட் ரோடு மாதிரி இருக்குது. எங்கேயாவது உட்காந்து யோசிச்சிருப்பாங்களா யாராவது? நடந்து போனா அங்க போனா எரிகோ கோட்டை. திருப்பி கையை தூக்கிட்டோம்னா உடஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்கும்ல. அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம வந்து யூஸ் டு ப்ராப்ளம். நம்ம எல்லாமே பார்த்து ஆண்டவர் இப்படிதான் செய்வார். ஆமா அப்படி அப்படின்னு. ஆண்டவருக்கு நம்மளுக்கு செய்யறதுக்கு 1000 வழி இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு 7 வாட்டி சுத்தி வாண்டுறாரு. சமந்த சமுத்திரத்துல நீட்டணுமா கைய? இதுக்கு வந்து சுத்தி வரணுமா? என்னமா சுத்தலாம், கவுந்து படுக்கலாம், தலைகள் அணிக்கலாம், என்ன வேணா சொல்லலாம். ஆண்டவர் சொல்லுகிறதை அப்படியே செய்யுங்கள். அதான் ஹியரிங். ஃபர்ஸ்ட் கேட்டுறணும். இதை கேட்கறதுக்கே நம்ம ஆவிக்குள்ளாக வேண்டும். திருப்பி அதை பார்க்கறதற்கும் ஆவிக்குள்ளாக வேண்டும். திருப்பி இதை அப்ளை பண்ணுகிறதற்கு, இதை இதன்படி நாம் நடப்பதற்கு ஆவிக்குள்ளாக வேண்டும். நம்மள எத்தனை பேர் போய் இந்த சேர் 4 வாட்டி சுத்துவோம்? என் பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா விளையாட்டு விளையாடுறீங்களா? தீர்க்கதரிசி ஒரு முறை அப்படிதான் சொல்றாரு. நாகமன் ஒரு குஷ்டரோகி ஒருத்தர் தான். இவன் நினைச்சான் வெளியே வந்து, பரமன்ல இருக்கிற எங்கள் பிதாவே யெகோவா தேவனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ண உடனே மேல இருந்து ஒரு அப்படியே வெளிச்சம் வந்து அப்படின்னு எல்லாம் மாறிடுச்சு. பாரு எப்படி சுகமா இருக்கு அப்படின்னு இவன் நினைச்சிட்டு வந்தான். நாகமான் படை தளபதி, பெரிய ஊரு, பெரிய ராஜா, பெரிய படை தளபதி. தீர்க்கதரிசி வெளியே வீட்டை விட்டு கூட வெளியே வரல. சொன்னா அப்படியே போ சொல்லு, அந்த பக்கம் அங்க தண்ணி இருக்குது, அதுல போயிட்டு 3 வாட்டி முங்கு சொல்லு, எல்லாம் சரியாயிரும். 7 வாட்டி முங்கு சொல்லு, சரியாயிரும். டென்ஷன் ஆயிட்டாப்ல. நான் யாரு? என்ன கொஞ்சம் தடவி பார்த்து ஏதோ ஜபகபம் பண்ணோன்னு பார்த்தா, நான் போ, எங்க வீட்டுல நாங்க எவ்வளவு சூப்பரா ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சிருக்கிறோம், எங்க ஊர்ல இல்லாத தண்ணியா? பாத்தீங்களா எப்படி கஷ்டமா சொல்ல ஈஸி தான். ஆண்டவர் நம்மளுக்கு சொல்ல எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ஈஸி தான். இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாரு, சில காரியங்களை சொல்லிட்டு இருப்பாரு, சில காரியத்தை செய்யன்னு சொல்லுவாரு, எல்லாம் ஈஸி தான். யோசிச்சு பாத்தீங்கன்னா, குஷ்டரோகம் அரிச்சு இவன் வாழ்க்கையை நாசமாக்க போது, அந்த தண்ணியில போய் முங்குனா நான் எங்க வீட்லயே முங்கிருப்பேன்ல அப்படின்றான். கூட ஒருத்தர் இருக்கிறான், சொல்றான், எஜமானே அவரு கஷ்டமா சொல்லியிருந்தா செஞ்சிருப்பீங்க, காசு கேட்டா கொடுத்துருப்பீங்க, தண்ணியில தானே முங்க சொன்னாரு. அப்புறம் அப்படியே கூல் ஆகுறான், அப்படியே கூல் ஆகுது பாருங்க. கேட்க மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? ஆவிக்குள்ள ஆகலாமன். சும்மா வெறும் வார்த்தை, வெறும் இன்ஸ்ட்ரக்ஷன். இது என்ன பெரிய இது? இன்னைக்கு கூட பாருங்க, மக்கள் கிட்ட நம்ம பேசும்போது என்ன பெரிய இது, நான் வந்து சர்ச்சுக்கு வந்தா எல்லாம் நந்துருமா, நான் ஜோம் பண்ணா நந்துருமா, அது என்ன அப்படி அப்படி. ஆவிக்குள்ள ஆகல, அதான் பிரச்சனை. நீங்க எவ்வளவு வேணா சொல்லுங்க, இன்னில இருந்து 1000 வாட்டி சொல்லுங்க, புரியவே செய்யாது உங்களுக்கு. என்னன்னா ஆவிக்குள்ளே ஆகல. அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ நீங்க வந்து இந்த இங்க இருந்து பேசப்படுகிற வார்த்தை ஆமாமா நல்லா சொன்னார், ஆமாமா கதை சொன்னாரு, அப்படி போயிடாதீங்க. நீங்கள் ஆவிக்குள்ளாகி இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இது வெறும் வார்த்தை. ஆனா நீங்க ஆவிக்குள்ளாகி இந்த வசனத்தை கேட்டீர்களா, இது தேவ வார்த்தை. என் வாயிலிருந்து புறப்படுகிற அதே வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து புறப்படு வரும்போது அதே வல்லமை இருக்கு பாருங்க. அதே வல்லமை தான் இப்ப நான் பேசும்போதும் இருக்குது. ஏன் தெரியுமா? தேவனுடைய வார்த்தை எடுத்துதான் நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப தேவனுடைய வார்த்தை எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் பேசும்போதும் நடக்கும். அப்ப ஒருவேளை உங்க வாழ்க்கையில நடக்கலன்னா நீங்கள் ஆவிக்குள்ளாகவில்லை. நீங்க ஆவிக்குள்ள ஆயிருங்க. குஷ்டரோகம் என்னாச்சு? தண்ணியில முங்கி எந்திருக்கிறான், கடைசி வாட்டி எந்திருக்கிறான். சிறு குழந்தையை போல அவனுடைய ஸ்கின் மாறுது. யோசிச்சு பாருங்க, அவன் மட்டும் கிளம்பி போயிருந்தான்னா என்ன ஆயிருக்கும்? இஸ்ரவேல் மக்கள் எரிகோ கோட்டையை சுத்தாமல் நின்றிருந்தால் என்ன ஆயிருக்கும்? உழுந்திருக்காது. டிவைன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், தேவன் கொடுக்கிற கட்டளைகள், இந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதை அப்படியே கேட்டு அப்படியே ஆமென்னு சொல்லிட்டு அப்படியே அதையே பார்த்து அப்படியே அதை போய் செய்யுங்க. நான் சொல்லுகிறேன், 100 பதில் கிடைக்கும்.
உங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றிற்கும் பதில் கிடைக்கும். இயேசு சொல்றாரு, விவசாயி ஒருத்தன் விதையை எடுத்து விதைக்கிறான். அவன் விதைக்கும் போது சில விதை வழி அருகே விழுகிறது, சிலது கல்ல விழுது, சிலது மலையில விழுது, சிலது முள்ளுல விழுது, ஆனா சிலது நல்ல நிலத்துல விழுது. நிலம் யாரு? நான் தான் நிலம், நீங்க தான் நிலம். உங்க நிலம் எப்படி இருக்கிறது? உங்கள் இருதயமாகிய நிலம். நீங்க எல்லாம் நிலம். உங்க நிலம் எப்படியோ அப்படிதான் விளைச்சல் வரும். விதையை மாற்ற முடியாது. விதை தேவனுடைய வார்த்தை, விதைக்கிறவர் ஆண்டவர். அவர் வசனத்தை கொடுக்கிறாரு, இங்க இருந்து வசனத்தை கொடுக்கிறாரு. உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு, உங்களை உயர்த்துவேன்னு சொல்றாரு, நான் கைவிட மாட்டேன்னு சொல்றாரு, உன் பிரச்சனைக்கு பதில் இங்க இருக்குன்னு சொல்றாரு. இந்த விதையை நான் ஆவிக்குள்ளாக பெற்றுக்கொண்டால், என் இருதயத்தில் பெற்றுக்கொண்டால், இதை நான் காப்பாற்றிக் கொண்டால், இதை நான் பாதுகாத்தா, அதை தண்ணி ஊத்தி அதுக்கு கொஞ்சம் நல்ல உரம் போட்டு விதைக்கப்படும் போது, இந்த பிரசங்கங்களை கேட்கும் போது, இந்த வார்த்தை கூறப்படும் போது உங்க இருதயத்துல விதைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன் தெரியுமா? விதைச்சிட்டே இருக்கேன். நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஆமா நடக்கட்டும். இல்ல முடியல, இது தெரியாதுங்க, அது நடக்கவே முடியாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம நாகமான் வேறு விசுவாசத்துல யெகோவா தேவன் எனக்கு சுகத்தை தருவார் அப்படியா சொல்லிட்டு முங்குனா? இங்க பாரு, சரி நீ ஏதோ சொல்ற, என் கூட இருக்க ஏதோ சொல்ற, வா போலாம் அப்படின்னு தான் பண்ணான். எரிகோ கோட்டையை சுத்தும் போது எரிகோ விழப்போகிறது அல்லேலூயா அப்படியா சொல்லிட்டு சுத்துனானுங்க. அவன் மண்டையில என்னென்ன ஓடிட்டு இருந்திருக்கும் தெரியுமா? இந்த யோசுவா இருக்கானே, அவனுக்கு தான் அறிவில்லை, இவனுங்களுக்கு என்ன போச்சோ தெரில, வெயில் வேற அடிக்குது, கால் வேற வலிக்குது, அவன்லாம் நம்மளை பைத்தியக்காரன்னு நினைச்சுக்க போறான். ஏண்டா சுத்தி வந்தா ஏதாவது விழுமா? ஒரு கல்லு கூட விழாது, இத போய் சுத்த சொல்ற. அப்படிதான் பேசிட்டு இருந்திருப்பாங்க, மனசுல ஓடிட்டு இருக்கோம். ஆனா செஞ்சாகணும். ஜஸ்ட் ஃபாலோ தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். வேதத்துல நீங்க எங்க வேணா யுத்தத்துக்கு ரெடி ஆகி நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் யானைப்படை, அப்புறம் குதிரை படை, அப்புறம் போர் சேவகர்கள், இன்னும் பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டு, இவன் அங்க தாக்கணும், இவன் இப்படி இறங்கணும், அப்படியே போய் அவனை வீழ்த்த போறோம், இப்படிதான் திட்டம் போடுவாங்க ராஜா. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் ஓரம் போ, பாட்டு பாடுறான் பாரு, அவனை ஃப்ரண்ட்ல போய் நிப்பாட்டுன்றார். எந்த ராஜா இந்த மாதிரி சண்டை போடுவான்? நல்ல கத்தியை தீட்டு, பெரிய கத்தியா வை, ஈட்டிய பெருசா போடு, பெரிய பீரங்கி வை, அந்த மாதிரி தானே சொல்லுவாங்க. பெரிய கண்ணை வை, அவன் 10,000 வச்சிருக்கானா, அப்ப நம்ம ஒரு 20,000 வைக்கணும் அப்படின்லாம் திட்டம் போடும். ஆண்டவர் சொல்ற, எல்லாரையும் ஓரம் தள்ளு, ஓரம் போக சொல்லு, எல்லாரையும் பாட்டு பாடுறவன ஃப்ரண்ட்ல நிக்க சொல்லு. ஆண்டவரே, ஆண்டவர் சொல்ற, நிப்பாட்டு, பாட சொல்லு. அவர்கள் பாட தொடங்கின உடனே அவன் அங்க அடிச்சு அவன் விழுந்துக்கிட்டான். இவன் உரல்ல இருந்து கத்தி கூட எடுக்கல. புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ உங்க பிரச்சனைக்கு தேவன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சிருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைக்கும் தீர்வு இயேசுவினிடத்தில் உண்டு. நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திக்கலாம், எவ்வளவு சின்ன பிரச்சனையை சந்திக்கலாம். இன்னைக்கு சோறு பிரச்சனையா இருக்கலாம், இல்ல சம்பள பிரச்சனையா இருக்கலாம், இல்ல உங்க எதிர்காலமே எப்படி இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கலாம். என் வாழ்க்கையில ஒண்ணும் இல்லையே, நான் ஒன்னும் சேர்த்து வைக்கலையே, 30 வருஷம் 40 50 வருஷம் ஆயிடுச்சு, ஒன்னும் பெருசா இந்த பூமியில நான் செய்யலையே, நான் என்ன காசு வச்சிருக்கேன், நான் என்ன வச்சிருக்கேன், அவனா அப்படி இருக்க, என்னெல்லாமோ எண்ணங்கள் உங்க மனசுல ஓடலாம். நான் சொல்கிறேன், எல்லாவற்றிற்கும் பதில் இந்த வேதத்தில் இருக்கிறது. டிவைன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆனா நீங்கள் ஆவிக்குள் ஆனீர்கள் என்றால் அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இப்போ ஒரு சம்பவத்தை வாசிக்க போறேன், சம்பவத்தை பார்ப்போம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தை எடுக்கிறோம். நியாயாதிபதிகள் 6:11. நியாயாதிபதிகள் 6:11. கர்த்தருடைய தூதனானவர் அபியஸ்திரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றான். பரலோகம் எப்படி
இந்த பூமியில இருக்கிறவர்களை பார்க்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. நம்ம ஊர்ல என்ன தெரியுமா சொல்லுவானுங்க? நம்மள 10 வருஷம் பார்த்திருப்பான். நம்மள 20 வருஷம் பார்த்துட்டு இருப்பான். பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், நம்ம சொந்தக்காரன். என்ன சொல்லுவான்? "நீலாம் உருப்படவே மாட்ட. என்ன பெரிய இது ஆயிருவ நீ? உனக்கெல்லாம் வராது. உனக்கெல்லாம் நடக்காது." என் அப்பா, அம்மாவே சொல்லுவாங்க. "சார் 2 புள்ளைங்க சார். அது இந்த பிள்ளை அது ஓகே. பரவால்ல ஏதாவது பண்றான். இது 2வது ஒண்ணுமே இல்லங்க. அது மண்டையில ஒண்ணும் ஏறவும் செய்யாது." அப்படியே பேசுவாங்க. பிள்ளைய வச்சும் பேசுவாங்க, பிள்ளை இல்லாமலும் பேசுவாங்க. அது ரொம்ப பகிர்ந்த சுபாவம். நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? ஆண்டவர் உங்கள இந்த பூமியை உண்டாக்குறவராக படைத்து வச்சிருக்கிறார். எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு கடைசியில மனுஷனை உண்டாக்கி அவருடைய சாயல்ல உண்டாக்குனாரு. அதுல மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? வார்த்தையினால மனிதனை உண்டாக்குவது. உங்க புள்ள உண்மையாவே ஒரு பயந்த சுபாவம், உருப்படாதவனா இருக்கிறான்னா, நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? ஒரு நாளும் வாயை திறந்தா அவன் உருப்பட மாட்டான்னு சொல்லவே கூடாது. அவன் பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான் அப்படின்னா, அப்ப அததான் சொல்லவே கூடாது நீங்க. மாத்தி சொல்லணும். வேலை ஸ்பீடா நீங்க தான் வேலை ஸ்பீடா செய்யணும். அவன் உருப்படவே மாட்றான் அப்படின்னா, அவன் உருப்படுவான், அவன் நல்லா இருப்பான், அவன் பயங்கரமா இருப்பான்னு ஃபர்ஸ்ட் பிள்ளைய காட்டிலும் இந்த பிள்ளைக்கு தான் ஜாஸ்தியா சொல்லணும். ஆனா இப்ப மாத்தி சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா பரலோகம் எப்படி பாக்குது பாருங்க. இவன் கிதியோன் ஐயா பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒளிஞ்சு கொண்டு போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த மீதியானியர்கள் என்ன பண்ணுவானுங்கன்னா, நல்லா இவன் விதைப்பான், நல்ல வேலை செஞ்சு அறுவடை நாளைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணும், அறுவடை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நைட்டோட நைட்டா இந்த மீதியானியர் எல்லாத்தையும் அழிச்சுட்டு போயிடும். இவனுங்களால திருப்பி சண்டையும் போட முடியாது. கிதியோன் சொல்றாரு, அவங்க தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்றதுக்கு பத்திரமா என்ன பண்றாரு, சேர்த்து வச்சு இது பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப கர்த்தருடைய தூதனானவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். யார் பராக்கிரமசாலி? யாரு சொல்றார்? நீதான் கிதியோனே, நீதான் பராக்கிரமசாலி அப்படின்னு அவரால ஏத்துக்கவே முடியல. இன்னைக்கு கூட பாருங்க, நம்மளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பராக்கிரமசாலி, இந்த பூமியில் பெரிய காரியங்களை செய்ய போகிறாய் அப்படின்னா, யாரு சொல்றீங்க? பக்கத்துல யாராவது சொல்றீங்களா? என்ன சொல்றீங்க? என் பிரச்சனையவே தீர்க்க என்னால முடியல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் பிரச்சனையை தீக்கிறது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற அவ்வளோ பேருடைய பிரச்சனையை நீ தீக்க போற. ஆனா பாருங்க, வாக்குத்தத்தம் எப்படி இருக்கு பாருங்க. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய். யாரை பார்த்து சொல்ற? கடன்காரனை பார்த்து சொல்றார். ஒருவேளை நீங்க கடன்ல இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் கடன் வாங்குவதில்லை, நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு இறங்கி கடன் கொடுங்க. ஆங்கிலத்தில் வருது, you will lend to nations. நேஷன்ஸ்லாம் $1 trillion கேட்பான், $1 billion கேட்பான் நம்ம கிட்ட. அவன் என்ன 2-3 லட்சமா கேட்பான்? தேசங்கள். ஆண்டவர் சொல்றாரு, அவ்வளோ பெரிய ஆளா நான் உன்னை மாத்துறேன். யோசிக்கவே முடியல. அப்படிதான் இருக்கும். அதுக்கு தான் நீங்க ஆவிக்குள்ள ஆகணும். ஆண்டவர் சொல்றது எல்லாமே யோசிக்க முடியாது. மரியாள் கிட்ட மரியாள் ஏதோ 23, 24 வயசு பொண்ணு கிடையாதுங்க. வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க அட்லீஸ்ட் 13 to 14. மரியாளுடைய வயசு 13 இல்ல 14 தான். தேவதூதன் பேசும்போது, சின்ன பொண்ணுங்க அது. 13 to 14 வயசு தான் மரியாளுக்கு. கல்யாணமே ஆகல. திடீர்னு உமக்கு குமாரன் பரகாரன் ஆடி போயிடுச்சு. ஆனா சொல்லுது, இது தேவனுடைய வார்த்தை. தேவதூதன் சொல்றாரு, பரலோக செய்தி, உடைய வார்த்தையின்படியே ஆக கடவுள். சிம்பிளஸ்ட் திங். இதுதான் நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான வேலை. ஆண்டவரே, நம்ப முடியல, இதுக்கு மனசுல யோசிக்க கூட முடியல. ஆனா உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. எல்லாம் சொல்லுங்க, உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. நான் இன்னைக்கு சொல்றேன் உங்களை பார்த்து, பராக்கிரமசாலிகள், நீங்கள் இந்த பூமியிலே சாதிக்க பிறந்திருக்கிறீர்கள். நீங்கள் தோற்கடிக்கப்பட முடியாது. சூழ்நிலைகளை உங்களை மேற்கொள்ள முடியாது. சூழ்நிலை எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். நீங்கள் ஜெயிப்பீர்கள். நீங்கள் வெற்றி அடைவீர்கள். நீங்க அந்த சூழ்நிலையை அப்படியே ஒண்ணும் இல்ல.
இந்த மக்கள் இருக்கானுங்க பாருங்களேன், இவனுங்க எப்படின்னா, இன்னொருத்தனை குறை சொல்றதுல அவ்வளோ புரியும் அவங்களுக்கு. அவன் சரியில்லை கேட்டியா, அவன் சரியில்லைன்னா உனக்கு என்ன, அவன் சரியானவங்க மோசமானவங்க, ஐயோ எப்பா எதுவுமே சரி கிடையாது, இதே பேசி பேசி இப்போ ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிட்டா கூட சைலண்டா போயிட்டு எப்படி தப்பு பண்ற இப்படிலாம் பண்ண அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இவங்க எல்லாம் ஊர் எல்லாருக்கும் போய் சொல்லி அவன் பேரை நாசமாக்கி டேமேஜ் அவன் எந்திரிக்கவே முடியாத மாதிரி பண்றதுதான் மனுஷனுடைய வேலை. அப்படியே அவன் எந்திரிச்சு நின்னு சரியாயி நின்னா கூட என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பாராட்டுவாங்களா? அவன் என்ன பண்ணா எனக்கு தெரியாதா? இதுதான் மனிதர்களுடைய குணம், தேவனுடைய குணம் கிடையாது. தேவ குணம் கிடையாது. நீங்க தப்பே பண்ணிட்டு நின்னா கூட என்ன தப்புன்னு கேட்பார். ஏன் தெரியுமா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே நான் பிறக்கிறதற்கு முன்பாக இந்த தவறை செய்கிறதற்கு முன்பாகவே என்னுடைய குற்றங்களையும் என்னுடைய மீறுதலையும் அவர் சுமந்து தீர்த்தார். இப்ப என் மனசாட்சிக்கு குற்றம் இருக்கு பாருங்க, அதை தான் நான் கழுவிக்கிட்டே இருக்கேன். ஆண்டவரே என் குற்றம் குறைவை இந்த ரத்தம் கழுவுகிறதற்காக ஸ்தோத்திரம், என் மனசாட்சியை கழுவுறதுக்காக ஸ்தோத்திரம், என் சிந்தனை உடைய ரத்தத்தினாலே கழுவுகிறேன், என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படுவதாக மூடப்படுவதாக. ஆண்டவர் என்ன பரிசுத்தமானதா பார்க்கிறாரு, நான் என்ன பரிசுத்தமானா பார்க்கிறேன்னா பவுல் அட்ரஸ் பண்றாரு நிருபங்கள்ல. கொரிந்தியரோ பிலிப்பியரோ கலாத்தியரோ எடுத்து போய் பாருங்க, என்ன அட்ரஸ் பண்றாரு? கேடுகட்டவர்களே, உருப்படாதவர்களே, இவ்வளோ அயோக்கியத்தை பண்றீர்களே, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களாடா அப்படி ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அதுக்கப்புறம் வச்சு செய்யறாரு, இதெல்லாம் பண்ணலாமா நீ, இந்த தப்பெல்லாம் பண்றீ அப்படின்னு. ஆனா ஆரம்பிக்கும் போது என்னது அட்ரஸ், சல்யூட்டேஷன் என்ன தெரியுமா? பரிசுத்தவான்களே, செயின்ட். நம்ம ஊர்ல எப்ப செயின்ட் கொடுப்பாங்க தெரியுமா? செத்து 100 வருஷத்துக்கு அப்புறம். செயின்ட் பீட்டர், செயின்ட் சேவியர், செயின்ட் ஜான், அதெல்லாம் எப்போ? செத்து 100 வருஷத்துக்கு அப்புறம். பவுல் சொல்றாரு, நீ தான் செயின்ட். யாரு யார் செயின்டா? நம்ம தான் செயின்டா. நீங்கெல்லாம் யாரு? செயின்ட். சொல்லுங்களேன். சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்குதுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தினால நான் செயின்ட். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க, நீயா எவ்வளவு வேலை பண்ற நீ? பரலோகம் நம்மளை எப்படி பார்க்குது தெரியுமா? பராக்கிரமசாலியே. குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்க தான், ஏன்னா நம்ம 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 அங்கதானே இருக்கோம். நம்ம ஒன்றும் நல்லா எல்லாம் பண்ணல, இருக்கிற எல்லா தப்பையும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதனாலதான் அப்படி சொல்றாங்க. ஆனா அதை அலையுங்கள். இந்த சின்ன பிள்ளைங்க பொதுவாகவே துருத்துருன்னு தானே இருக்கும். இந்த சின்ன பிள்ளைங்கலாம் சில டைம் நான் பார்த்துக்கிறேன் பாருங்களேன், நம்ம இந்த வீட்டுக்கெல்லாம் போனோம்னா ரொம்ப ஆக்டிவ் ஆயிடுவாங்க. அப்படியே அவங்க இதெல்லாம் காட்டுறதும் அதை பண்றதும் அங்கே போறதும் இங்கே வர்றதும் பல்ட்டி அடிக்கிறதும் பாட்டு பாடுறதும் என்ன அப்படியே என்ன அவங்க பண்றது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி காட்டுவாங்க. என் சொந்தக்கார பையன் ஒருத்தர்லாம் என்ன, அவன் டேரக்டா சருன்னு அந்த கிரில்ல மேலே ஏறுவான், அப்படியே எங்க சவுத்துல ஏறுவான். எல்லாம் போய் போட போடணும்னா தினோன்னு இருப்பான். நம்ம எல்லாம் வந்த உடனே அப்படி கிரில் எல்லாம் மேலே ஏறுவான், பல்ட்டி அடிப்பான். இந்த மாதிரிலாம் பண்ண உடனே அவங்க என்ன சொல்றது, குட்டி சாத்தான் இறங்கடா கீழே. ஐயோ யாரு அவன் தான் குட்டி சாத்தா மாதிரி பண்றான். நீங்க என்ன நினைக்கிறீங்க அவன் பெருசானவனா ஆவான்னு? நான் தான் அழைச்சிட்டு இருக்கிறேன் பொழுதானிக்கும். நான் எதை அழைக்கிறேனோ அது அவ்வாறாகவே மாறும். யூ ஆர் ப்ரோக்ராமிங் யுவர் சைல்டு. நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறேன், வீட்டை ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறேன். வீட்டுல பொழுதானிக்கு எந்திரிச்சு இது ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு, இது ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு, இந்த வீடு நல்ல வீடு, இது ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், இந்த குடும்பம் நல்ல குடும்பம், தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்தில் இருக்கிறது, இயேசுவின் ரத்தம் இந்த வீட்டில் தெளிக்கப்பட்டிருக்கிறது, இந்த வீட்டில் தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் இருக்கிறது, தேவ தூதர்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. சண்டெல்லாம் வர்றதுக்கு சான்ஸே கிடையாதுங்க, அதெல்லாம் வராது. அப்படியே வந்தா கூட சொல்ல 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 மாறிடும். இயேசுவினுடைய பிரசன்னம் அங்க இருக்குன்னு சொல்றேன். பிதாவாகிய தேவனானவர் அவர் இங்க வாசம் செய்கிறார்னு சொல்றேன். கிறிஸ்து எனக்குள் வாசம் செய்கிறார், அந்த பிரசன்னம் இங்க வெளியரங்கம் ஆகிறதுன்னு சொல்றேன். இவ்வளவும் சொன்னதுக்கு அப்புறம் குட்டி சாத்தம் உட்காந்துருக்குமாங்க? நான் அதுக்குதான் ஆவிக்குள்ள ஆகணும், புரியுதுங்களா?
இதை நான் ஆவிக்குள்ளாகாம பேச முடியாது. இப்ப நான் எப்படி படைக்கப்பட்டிருக்கேன்னா, இங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை பத்தி பேசுவேன். இது என்னங்க சரியில்லை, அதான் ஒரு குவானியா இருக்குது, இது எப்படி இருக்குது, இதெல்லாமா இப்படி இருக்குது, ஐயோ மோசமா இருக்குது, எதுவுமே சரியில்லை, எதுவுமே நடக்கல, எதுவுமே வாய்க்கல, ஒன்னும் சரியில்லை, இப்படிதான் பேசுவேன். ஏன்னா அதை தான் நான் பார்க்கிறேன். ஆனா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல தேவனானவர் வெளிச்சமே இல்லாதப்போ, இருளா இருக்கிறப்போ, ஒழுங்கின்மையா இருக்கிறப்போ, காலியா இருக்கப்போ அதை பார்த்து வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்றாரு. இருக்கிற இருள பேசல, வெறுமையா பேசல. அதை போலவே நானும் படைக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி? வீட்டுல ஒழுங்கின்மையா இருக்கும் போது ஒழுங்காவதாக, சரி இல்லாம இருக்க போத சரியாவதாக. நான் முட்டாள் மாதிரி தீர்மானம் எடுத்தாலும் என்ன முட்டாள்னு சொல்லக்கூடாது. தேவனுடைய ஞானம் என்பதில் இருக்கிறது. சாலமோனிலும் பெரியவர் எனக்குள் வாசம் செய்கிறார். ஆகையினால் எல்லா தீர்மானங்களையும் ஞானத்தோட, அறிவோட, தேவனுடைய ஞானத்தோட நான் எடுக்கிறேன். ஊரே சொல்ல என்னத்த ஒன்றும் சரி கிடையாது, அது தெரியுது நம்மளுக்கே. ஏன்னா பட்டு இப்போ பாடுபட்டு இருக்கிறோமா, அதனால இப்போதான் தெரியுது 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த தீர்மானம் தப்புன்னு. இப்போ என்ன பண்றது? முட்டாளுங்க, நான் முட்டாள்னு சொல்லாதீங்க. இயேசுவானவர் என்னோடு வாசம் செய்கிறார், பரிசுத்தாவியானவர் எனக்குள் இருக்கிறார். ஆகையெல்லாம் நான் எடுக்கிற எல்லா தீர்மானமும் ஞானமுள்ள தீர்மானம். ஏன்னா பரலோகம் அப்படிதான் பார்க்குது. இவன் பயந்தவங்க, இவனை பார்த்து என்ன சொல்லிக்கணும்? பயந்தவனே, நீயாவது ஏதாவது பண்ணுடா கிதியோனே, ஏதாவது பண்ணு கிதியோனே, பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கியே, அப்படிலாம் சொல்லவே இல்லை. சொல்லுது பராக்கிரமசாலியே. உங்களை பார்த்து நான் இன்னைக்கு சொல்றேன், பராக்கிரமசாலிகளே. தோற்று போயிருக்கீங்களா? ஆனா நான் இன்னைக்கு சொல்றேன், பராக்கிரமசாலியே. எதுவுமே முடியாதுன்னு உட்காந்து இருக்கீங்களா? நான் உங்களை பார்த்து சொல்றேன், பராக்கிரமசாலியே. அடுத்து என்ன தெரியுமா? கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். முழு உலகமும் அகைன்ஸ்டா இருக்கட்டுங்க, உங்க ஊர் உலகத்துல எவனுமே உங்க பக்கத்துல இல்ல, யாருமே தேவையில்லை. God and me is the greatest majority. தேவனும் நானும் அதான் மெஜாரிட்டியே. இந்த ஊர் உலகத்துல எல்லாரும் அகைன்ஸ்டா இருக்கட்டும், உங்க கூட எல்லாரும் உங்களுக்கு விரோதமா இருக்கட்டும், தப்பா பேசட்டும், மோசமா பண்ணட்டும், எல்லாமே பண்ணட்டும், ஆனா ஆண்டவர் மட்டும் உங்க பட்சத்தில் இருந்தால் மனுஷன் உங்களுக்கு என்ன செய்வான்? போ போ கிளம்பு, ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மள மாதிரி அடுத்து பதில் கொடுக்கிறாரு 13வது வசனத்துல. கிதியோன் நம்மள மாதிரிதான் அவரும். அவர் சொல்றாரு, அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். இவ்வளவு நேரம் நான் பேசினேன்ல, உங்க மைண்ட்ல எல்லாம் ஓடும், எல்லாம் கரெக்டா தான் சொல்றீங்க, எல்லாம் பராக்கிரமசாலி எல்லாம் சொல்றீங்க, எல்லாம் கரெக்ட். ஆனா என் வாழ்க்கை ஏங்க இப்படி இருக்கு? எதுவுமே மறக்க மாட்டேங்க. நீங்களும் சொல்றீங்க, நானும் வர்றேன், நானும் சர்ச்சைக்கு வந்து பார்த்தேன், நானும் பைபிள்லாம் படிச்சேன், நானும் அதை பண்ணேன், நான் இதை பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், நீங்க சொன்னது கூட அப்பப்போ ஏதோ செஞ்சேன், ஒன்னும் நடக்க மாட்டேங்குதே. ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு? எனக்கு என்ன அற்புதம் செஞ்சுட்டாரு? எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே. அவர் அப்படிதான் சொல்றாரு கிதியோன். எகிப்துல இருந்து எல்லாம் வந்துச்சு, எங்க அப்பா அம்மா சொல்றாங்க, தாத்தா பாட்டி எல்லாம் சொன்னாங்க, அங்கெல்லாம் அற்புதம் நடந்துச்சாமா, செங்கடல் பொழந்துச்சாமா, எரிகோ கொட்டா உழுந்துச்சாமா, வானத்துல இருந்து மண்ணா வந்துச்சாமா, அப்புறம் காடை வந்துச்சாமா, என்னெல்லாமோ கதையெல்லாம் சொல்றாங்க. ஆனா அப்படிலாம் ஒண்ணும் தெரியலையே. அந்த அப்புறம் எங்க போச்சு? அற்புதம் எங்கே? உங்களுக்கு கூட இன்னைக்கு கேள்வி இருக்கலாம். எல்லாம் சொல்றீங்க, 5 அப்பம் 2 மீன் ஆச்சு, அம்மா தண்ணிய திராட்சரசம் மாத்தினாரு, பாக்கெட்ல காசு இல்லையே சார், பாக்கெட்ல காசு, அந்த அற்புதம் எங்க? மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரு. இப்ப கடவுள் மேலே டென்ஷன் ஆயிட்டாப்ல, கடவுள் மேலே கோபம். ஒருத்தங்க ஏங்க சர்ச்சைக்கு வரல, நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க. ஏங்க வரமாட்டீங்க சர்ச்சைக்கு? உங்க மேல எனக்கு வருத்தம் இல்ல, ஆண்டவர் மேல எனக்கு வருத்தம்ன்றாங்க. ஐயோ, அவர் ஒருத்தர் தாங்க நம்மளை காப்பாத்தணும், அவர் மேலேயே கோச்சிக்கிட்டா எப்படி? இல்ல, அவர் எனக்கு போய் இப்படி பண்ணிட்டாரு. அவர் பண்ணலங்க. இந்த ஊர் உலகத்திலேயே நல்லது பண்ற ஒரே ஆளு இயேசு. உங்க வாழ்க்கையில நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அந்த பிசாசு தான் காரணம். என் வாழ்க்கையில வர்ற எல்லா நன்மைக்கும் இயேசு தான் காரணம். இயேசு ஒரு நாளும் தீங்கு செய்வதில்லை.
இயேசு ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுப்பதில்லை. நம்மளுக்காக கல்வாரி சிலுவையில மரித்தார். இந்த பூமியில ஒரு மனுஷன் கூட இயேசுவை வேணான்னு சொல்றவனும் சரி, இயேசுவை சபிக்கிறவனும் சரி, அவனுக்கு கூட அவனுக்கு ரட்சிப்பை கல்வாரி சிலுவை இயேசு சம்பாதித்தார். நான் பிறக்க கூட இல்ல, இன்னும் 100 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்க கூட இல்ல, ஆனா அந்த பிள்ளை பண்ண போற தப்புக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு மரித்தார். உங்க சாபத்தை, உங்க மீறுதல, நீங்க பண்ற எல்லா தீமைகள், பொய், சொல்ல முடியாத பாவங்கள், எல்லா பாவங்களுக்காக இயேசு சிலுவையில எல்லாத்தையும் சுமந்தாரு. அவர் எப்படி எனக்கு தீமை செய்வாரு? செய்ய மாட்டார். இவர் அப்ப பிக்சர் தப்பான இருக்கு, ஆவிக்குள்ள ஆகல, கிதியோனுக்கு புரியல. அற்புதம் எங்கே? தேவன் எங்கே? ஆண்டவர் எங்கே? ஆபிரகாமுக்கு நடந்துச்சு, ஈசாக்கு நடந்துச்சு, அதெல்லாம் கடத்திக்கிட்டு எனக்கு எங்க சார் நடக்கல? எங்க ஏன் நடக்கல? மீதியான் வந்து அடிச்சுட்டு போறான் பாருங்க, நடக்குது பாருங்க. நம்மளும் அப்படித்தானே கேட்கிறோம், பாருங்க சார் எப்படி நடக்குது பாரு, என் வாழ்க்கைய பாரு. நிறைய நேரத்துல நம்ம கிட்ட பதிலும் இல்ல. சிலர் வந்து கேட்பாங்க, ஏன் ஏன் அப்படி நடக்குது, எனக்கு ஏன் நடக்குதுன்னு கேக்குறாங்க. என்கிட்ட பதில் இல்ல. ஆனா எனக்கு ஒண்ணு சொல்ல முடியும். இங்க 14ல கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறார் கிதியோன். யாரையாவது நீங்க அனுப்பணும், தேவதூதனை அனுப்புங்க, அனுப்பி அந்த மீதியானியெல்லாம் சீவுங்க. நீங்க அவன் வந்து எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கான், எதுவுமே சரியா வச்சுக்கல, அவன் எல்லாத்தையும் நாசமாக்குறான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாரு கிதியோன். இவர் நினைச்சாரு யாரோ வருவாங்க, மேல இருந்து வான சேனைகள் வந்து, தேவ தூதர்கள்லாம் வந்து உங்களெல்லாம் காலி பண்ணி எல்லாம் சரியாயிரும்னு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த கதையே கிடையாது. என்ன பண்ணுமா, உனக்கு இருக்கிற பலத்தோட போ. யார பார்த்து சொல்றாரு? உன்னை பார்த்து தான் சொல்றேன். பராக்கிரமசாலிய உன்னை பார்த்து தான் நான் சொல்றேன். இருக்கிற பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான். ஆண்டவர் சொல்றாரு, யார் அனுப்புற தெரியும்ல, நான் அனுப்புறேன், போ. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு யாராவது வந்து பரலோகத்துல இருந்து ஏதாவது வந்து அது வந்து இது வந்து ஏதாவது நடக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ தான் செய்ய போற. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க தான் செய்ய போறீங்க. உங்க வாழ்க்கை யாரு மாத்த போறா? மேல இருந்து ஏதோ வந்து இறங்கி, இல்ல இங்க இருந்து ஏதோ வந்து அங்க இருந்து வந்து, நீங்க உங்க வாழ்க்கையை மாத்த போறீங்க. உங்க பிரச்சனையை ஒன்றுமில்லாமல் ஆக்குவீர்கள். உங்கள் சூழ்நிலைகளை அடக்கி ஆளுவீர்கள். பிரச்சனை என்பது ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. தாவீதுக்கு முன்பாக அன்னைக்கு கரடி வந்துச்சு, அடிச்சு போட்டான். சிங்கம் வந்துச்சு, அதையும் அடிச்சுட்டாப்ல. இன்னைக்கு கோலியாத் ஒண்ணு நிக்குது, அவன் பாக்குறான். அப்பதான் அடிச்சோம் கரடி, அதுக்கப்புறம் அடிச்சோம் சிங்கம், இப்போ வந்திருக்குது ஒரு நாய். சிங்கம் ஓகே கஷ்டம், கரடி அதுவும் கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ வந்திருக்கிறது என்னது? நாய். அத கூட அவன் என்ன சொல்லி இருக்கிறான்? கோலியாத் தான் சொல்லி கொடுத்துருக்கிறான். இவனாவது கொஞ்சம் மரியாதையா கோலியாத்து சரி கல்லுக்குள்ள எடுத்துட்டு போவோம், குச்சி கிச்சி ஏதாவது எடுத்துட்டு போவோம்னு ரெடி பண்ணிட்டு போறான். அவன் போனோம்னு அவன் டென்ஷன் ஆயிட்டான். என்னடா ஒரு கத்தி கூட ஈட்டி கூட எடுத்து வரல, எவ்வளவு இன்சல்ட் இல்ல அவனுக்கு கோலியாத்துக்கு. அவன் கேட்கறான், நான் என்ன நாயா அப்படின்றான். கரெக்டா சொன்னேன். நானே உனக்கு என்ன பேர் வைக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன், நீ நாய் தான். இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? உன் தலைய வெட்ட போறேன், வெட்டி ஆகாயத்து பறவைக்கு போட போறேன். ஆனா கையில கத்தி இல்ல, கத்தி தேவையில்லை. புரியுதுங்களா? நீங்க வாயை திறந்து சொல்லும் போது எல்லாமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்க சூழ்நிலைகளை பார்த்து, இந்த சூழ்நிலை எல்லாம் மாறும், நான் சந்தோஷமாக இருப்பேன், நான் சுகமாக இருப்பேன், நான் வாழ்ந்து இருப்பேன், நான் தைரியமாக இருப்பேன், நான் பயம் இல்லாமல் இருப்பேன்னு சொல்றப்ப கிடுகிடுன்னு ஆடிட்டு கூட இருக்கலாம். என்ன பண்றது தெரியலையே, பயம் இல்லாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. கிடுகிடுன்னு ஆட்டம் பரவாயில்ல, சொல்லுங்க. தாவீது அப்படிதான் சொன்னாப்புல, கத்தியே இல்லையே, உன் தலைய வெட்டுவேன்னு சொன்னாரு. எப்படி வெட்டுவாரு அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம். நல்லா இருப்பேன்னு சொல்றது என்னங்க? பரலோகம் அப்படிதான் பாக்குது, நான் மாத்தி பேசல. கிதியோனை பார்க்கும் போது கிதியோன் பயந்து போய் ஒளிந்து போய், அதாவது கிதியோன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன்.
டபால்னு கத்தியா போயிட்டு நேரா போயிட்டு மிதியான போட்டிருப்பானா இல்லையா? முடியாதுன்னு தானே உட்காந்துருக்காப்புல ஓரமா. இப்ப வேற குறை சொல்லிட்டு வேற இருக்காரு. யார? கடவுளே குறை சொல்றாரு. என்னத்த நடந்துச்சு, பெருசா நடந்துச்சு. ஆமா, எதுக்கு இருந்து வந்தோமாக்கும் ஆபரகாமா அந்த கதையெல்லாம் சொல்றீங்க. என்ன இப்ப மோசமா தானே இருக்குது. அதுலயே தெரியுது எவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில இருக்காருன்னு. ஆனா பரலோகம் அட்ரஸ் பண்ணுது, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இருக்கிற பலத்தோட போ. பலமா? எனக்கு பலமே இல்லைங்க. எனக்கு பலமே இல்லை. நான் ஏன் இருக்கிறேன்னு எனக்கே தெரியல. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நம்ம நிறைய பேசலாம். ஆனா அதை பேசவே கூடாது. நான் என்ன சொல்லணும்? பராக்கிரமசாலி. எல்லாம் சொல்லுங்க, நான் பராக்கிரமசாலி. எல்லாம் சத்தமா சொல்லுங்க பாப்போம், பராக்கிரமசாலி. திருப்பி சொல்லுங்க, பராக்கிரமசாலி. எனக்கு பலன் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பிரச்சனை வந்ததே தப்பு. தவறான ஆளுகிட்ட வந்துருச்சு. பிசாசு ஃபர்ஸ்ட் என்ன கை வச்சிருக்கவே கூடாது. உங்களை கை வச்சிருக்கவே கூடாது. புரியுதுங்களா? நம்ம பாட்டுக்கு நம்மளை விட்டுருந்தா நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருந்திருப்போம். ஆனா அவன் கையை வச்சானோ இல்லையோ, மூஞ்சிச்சு கதை. இவன் இந்த மீதியானியர்கள் அவன் பாட்டுக்கு ஓரமா அவன் பாட்டுக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டு எதையாவது அப்படியே குடிச்சிட்டு அப்படியே போயிட்டு இருந்தா பிரச்சனையே கிடையாது. அவன் தேவையில்லாம இவங்க மேல கை வச்சிட்டான். அதான் பிரச்சனையே. இப்போ பரலோகத்தின் அட்டென்ஷனை கொண்டு வந்துட்டான். இவன் சும்மா வந்திருந்தா பிரச்சனையே கிடையாது. இப்பயும் நான் சொல்றேன், உங்க மேல அவன் கை வச்சது தப்பு. பிசாசு உங்க மேல கை வச்சது தப்பு. பரலோகம் அங்க இருந்து பாக்குது. இப்போ உங்களை பார்த்து சொல்லுது, பராக்கிரமசாலியே எழுந்திரி. உட்காந்து இருக்காது. அடி வாங்க. ஐயோ ஆண்டவரே ஏன்? இப்போ அடி வாங்கும் போது பிசாசு என்ன சொல்லுவான் தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. தப்புன்னு அடிச்சுட்டு உங்க மனசுல சொல்லுவான், ஆண்டவர் ஏன் தான் அடிக்கிறாருன்னு தெரியலன்னுவான். புரியுதுங்களா? அடிக்கிறது யாரு? பிசாசு. அடிச்சுட்டு என்ன சவுண்ட் வருது? ஆண்டவர் ஏன் தான் அடிக்கிறாருன்னு தெரியலையா? ஆண்டவரா நம்மளை அடிக்க போறாரு? ஏங்க, இந்த உலகத்துல உங்களை உருவாக்கி, கருவுல இருந்து உருவாக்கி வெளியே கொண்டு வந்து போற வர்றப்பெல்லாம் பாதுகாத்து, துணியை கொடுத்து, சோறு கொடுத்து, சாப்பாடு கொடுத்து பாதுகாத்து அடிக்கிறதுக்காகவா? அடிக்கிறது யாருங்க? அந்த பிசாசு அடிக்கிறான். நம்ம உட்காந்து ஆண்டவர் ஏன் அடிக்கிறாரு, அவர் ஏன் அதை பண்றாரு, இது ஏன் அலோவ் பண்றாரு, இது ஏன் இப்படி நடந்துட்டு இருக்குது, இதெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்டுக்கூடாது. இங்க கிதியோனா தான் கேள்வி கேட்டுருந்தான். உன்னை கிதியோன் என்ன சொன்னார்? ஆண்டவர், ஆமாப்பா நீ கேட்கறது கரெக்ட் தான், எனக்கு ஏன் மனசு கஷ்டமா தான் இருக்குது, உனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துடக்கூடாது. ஆமா, என்ன பண்றது, கொஞ்சம் என்ன பார்த்து செய்யறேன் நானு. சரி நான் போயிட்டு வரட்டுமா, வந்து ஏதாவது உனக்கு பண்றேன், என்ன சொல்ற நீ, அப்படிலாம் கேட்டிருந்தாரா? என்ன சொல்றாரு? நீ பராக்கிரமசாலி. இப்போ உனக்கு கொஞ்சம் பலன் இருக்குதோ பலனே இல்லாம இருக்குதோ, நீ தான் போய் ஆகணும். போ. சரி ஓகே, நான் போயிட்டாரு. ஓகே நான் போறேன். அப்படி எப்படியோ வந்துடுச்சு. அப்புறம் நிறைய 6 வருஷத்துல உள்ள நான் போகல. நிறைய கேட்கறாரு, நீ தான் பேசுறேன்னா நான் இங்க வைப்பேன், சுத்தி ஃபுல்லா காஞ்சிருக்கணும், இங்க மட்டும் நனையணும். அந்த மாதிரிலாம் நிறைய சேஸ்லாம் பண்றாரு. என்ன வைப்பாரு? துணி வைப்பாராம், ஃபுல்லா நஞ்சிருக்கணுமா, ஆனா அங்க மட்டும் நினையக்கூடாதான். அப்ப நீ சொன்னா ஓகே நான் போறேன். ஆண்டவர் அது கூட கிருபையா எல்லாத்தையும் சொல்றாரு. தலை ஜோம் ஆண்டவரே எப்படியே போயிட்டே இருப்பேன். அந்த சிக்னல் மட்டும் ரெட்டா இருந்துச்சுன்னா நீங்க சொல்றதுதான் கரெக்ட். ரெட் சிக்னல் இருக்கு. ஆண்டவர் தான் சொல்றாரு, இங்க புறா வரணும், அங்க காக்கா வரணும். இந்த மாதிரிலாம் நம்ம வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தருனோடு இருக்கிறாருன்னா நம்ம இந்த வேலையை போடுறோம். சில நேரங்கள் அது கூட நடக்குது. அப்புறமா என்ன பண்றாரு, இந்த கிதியோன் போயிட்டு நல்லா சொல்றாரு, வாங்க நம்ம எல்லாம் போறோம், ஆண்டவர் நம்மளுக்கு ஜெயத்தை தர போறார் அப்படிலாம் சொல்லிட்டு சொன்ன உடனே எல்லாம் வர்றாங்க. 32,000 பேர் வர்றாங்க. மீதியானியர்கள் ஐயோ அவன் ரொம்ப ஜாஸ்தி கூட்டம். 32,000 பேர் வந்துட்டு வந்து நிக்கிறாங்க. கிதியோன் 32,000 பேர் வந்துக்கிறோம் சார், ஆண்டவரே போலாமா அப்படின்னாரு. ரொம்ப டூ மச், கிளம்ப சொல்லு, பயமா இருக்கிறோம்னா கிளம்ப சொல்லுன்னாரு. ஆண்டவரே இதுவே கஷ்டப்பட்டு திரட்டி கூட்டு வந்திருக்கிறேன். ஆண்டவர் என்ன சார் சொன்னாரு? பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ போ. சும்மா ஒரே ஆளா போனா கூட அந்த மீதியானியரை வீழ்த்த முடியும். ஏன்னா வார்த்தை யாருக்கு வந்திருக்கு? கிதியோனுக்கு வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? கிதியோன் போறாரு, போயிட்டு சொல்றாரு, சரி என்ன பண்ணலாம், சரி ஓகே, இந்த பயமா இருக்கிறவங்க, திகிலா இருக்கிறவங்க, எனக்கு பயமா இருக்குது, நடுக்கமா இருக்குன்றவங்களா போங்க அப்படின்னா 27,000 பேர் போயிட்டான்.
இப்ப இருக்குது சரி ஒரு 3000 பேரு. ஓகே ஆண்டவரே. ஆமா. ஏகப்பட்ட பேரு மீதியானியர் எப்படி 3000 பேர்? ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கிதியோனுக்கு. என்ன ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சு? அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆண்டவரே 3000 பேர் இருக்குதான் போலாம். பா இவ்வளோ டூ மச்சா இருக்குது. இன்னும் குறை அப்படின்றாரு. என்னது இன்னும் குறைவா? அப்படின்னு சொல்லிட்டு சில டெஸ்ட் எல்லாம் வச்சு தண்ணியை குடிக்கலாம் விட்டு கடைசியில் என்ன பண்றாங்கன்னா 300 பேர். ஆண்டவரே ஃபர்ஸ்டாவது கொஞ்சம் பேர் இருந்தானுங்க. 30,000 பேர்ல இருந்து 300 பேர் எதிர்க்க போறது. அவன் பெரிய படை. அவனை ஈர்க்கிறதுக்கு எப்படி போதும்? ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒன்ன வச்சே இதை முடிச்சிருவேன். 300 எனக்கு டூ மச். என்ன ஆச்சு? வீழ்த்தினார்கள். எப்படி வீழ்த்தினாங்க? அதெல்லாம் வேடிக்கையா இருக்கும். மண்பானை இருக்குதுல, மண் சட்டி. யானை படம் இருந்துச்சா குதிரை படம் இருந்துச்சா? மண்பானைங்க, மண்பானை. உள்ள நெருப்பு வச்சிருப்பாங்க. மண்பானையை போட்டு உடைக்கணுமா? என்னென்ன வேலை பாருங்களேன். ஆண்டவர் பண்றது செய்யறது எல்லாமே வேடிக்கையா இருக்கும். ஆனா அற்புதம் நடக்கும். நான் சொல்றேன், இன்ற நாள்ல சொல்றேன், இன்னைக்கு நான் சொல்றேன், you will get divine instructions. உங்களுக்கு தெய்வீக எண்ணங்கள், தெய்வீக தொடுதல்கள், தெய்வீக வார்த்தைகள் வரும்போது அதை அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க. ஆவிக்குள்ளாக பெற்றுக்கொள்ளுங்கள். இது ஆவிக்குள்ள பெற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கையில் அதை செயல்படுத்தினீர்கள் என்றால் கிதியோனை போல சரித்திரம் படைப்பீர்கள். அற்புதங்கள் நடக்கும். 2 பேதுரு 1 அதிகாரம் 2 பேதுரு 1 அதிகாரம் 3 2 பேதுரு 1:3 தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருனதும் அன்றி. ஜீவனுக்கும்னா இந்த பூமியில அரிசி பருப்பு காய்கறி வீடு வாகனம் வண்டி எல்லாமே. தேவபக்திக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தேவையான அனைத்தையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நம்மளுக்கு தந்திருக்கிறது. இனிமேல் தரப்போறது கிடையாது. இனிமேல் வந்து உங்க மேல இறங்க போறது கிடையாது. இதுக்கு அப்புறமா வந்து இயேசு நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் இப்ப கதற போகிறோம். நம்ம எல்லாரும் இப்ப கெஞ்ச போகிறோம். எல்லாரும் வான்னு கத்துங்க, கூப்பாடு போடுங்க. எப்ப நடக்கும் நம்மளுக்கே தெரியாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்தார். செய்து முடித்து சொல்லார், எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார். இன்னைக்கு பரமேறி வலது பரிசத்துல உட்கார வச்சு என்னையும் அங்க கூடிய உட்கார வச்சு எல்லா வல்லமையும் கிறிஸ்துக்குள்ள இருக்குது. அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். அதனாலதான் இங்க போட்டிருக்குது, அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருக்கிறது. இந்த வல்லமை எங்க இருக்குது? இந்த வல்லமை தான் நம்மளுக்குள்ள இருக்கிறது. இப்ப நான் சொல்றேன், அற்புதங்களை பெற்றுக் கொள்வதற்காக நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். இந்த நாள் அற்புதத்தின் நாள். இந்த நாள் அற்புதத்தின் நாள். உங்கள் வாழ்க்கையின் அற்புதத்தின் நாள். இங்க உட்கார்ந்து நீங்க அமைதியா கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா ஆவிக்குரிய உலகத்துல ஒரு பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை எல்லாம் மாறுகிறது. ஏன் தெரியுமா? நீங்கள் பராக்கிரமசாலி. கர்த்தர் சொல்றாரு, உங்க மேல பராக்கிரமம் இருக்கிறது, உங்களுக்கு பலன் இருக்கிறது. எங்க இருக்குது அந்த பலம்? உள்ள இருக்குது. கிறிஸ்துவாக இருக்கிறது. கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிறது. எபிரேயர் 2 அதிகாரம் 1 ஆகையால் நான் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவர்களை மிகுந்த ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க இந்த வசனத்தை கேட்டிருக்கிறீங்க. உங்க ஆவியில நீங்க கேட்டிருக்கீங்க, நான் நம்புறேன். இந்த ஆவிக்குள்ள போடப்பட்ட இந்த வசனத்தை இதை விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையாக இருங்கள். இப்ப நீங்க கீழே இறங்கும் போதே சொல்லுவான், அதெல்லாம் ஒரு சொல்றாரு தான். ஆமா ஆமா கிதியானுக்கு நந்துச்சுதான். ஆமா ஆமா அவங்களுக்கு நந்துச்சுலாம். உனக்கெல்லாம் நடக்காதுன்னு. சரி எனக்கு நடக்காதான், நீ கிளம்புன்னு சொல்றீங்க. அப்பயும் போக மாட்டான் அவன். ஏன்னா அவன் அவ்வளவு கேவலமானவன். அவன் நாளைக்கு வருவான், இன்னைக்கு நைட்டு கூட வருவான். உனக்கு நடக்காதுன்னுவான், உனக்கு சுகமே ஆகாதுன்னுவான், உனக்கு ஒண்ணுமே நடக்காது, உனக்கு வேலை வராதுன்னுவான். பொழுதானைக்கும் பேசிட்டு இருப்பான். ஆனா அவன் பேசுறது எல்லாமே பொய். உங்களுக்கு நடக்காதுன்னு சொல்றது ஏன் அவ்வளவு திருப்பி திருப்பி சொல்றான் தெரியுமா? ஏன்னா அவன் சொன்னதுக்கு அப்புறம் அதை நீங்க சொல்லணும். எத்தனை பேர் இருக்கீங்க இங்க? கவனிக்கிறீங்களா? அவன் சொன்னத
நீங்க சொன்னீங்கன்னா தான் பவர். என்னால முடியவே இல்லை. வாழ்க்கையில எதுவுமே நடக்க மாத்து, எதுவுமே உருவிட மாத்து. என் மாமா சரியில்லை, மச்சான் சரியில்லை, சித்தப்பா சரியில்லை, என் வீட்டுல சரியில்லை, புருஷன் சரியில்லை, மனைவி சரியில்லை, என் வீட்டுல இருக்கிற நாய் கூட சரியில்லை. சரியாகாது. இன்னைக்கு நான் சொல்றேன், சரியாகாது. ஏன் தெரியுமா? நீங்க தான் பெரிய தீர்க்கதரிசியாச்சே. எப்ப சரியாகும் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு நாள் எந்திரிச்சு எல்லாவற்றையும் சரி செய்கிற கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு. இப்ப நான் சொல்றேன், இந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் வேலை ஆசீர்வதிக்கப்பட்டது. நான் எப்பவுமே மேலாதான் இருப்பேன், கீழே இருப்பதில்லை. நான் எப்பயுமே தலையா இருப்பேன், வாளா இருப்பது இல்லை. நான் போகையிலும் ஆசீர்வாதம், வருகையிலும் ஆசீர்வாதம். என் வீட்டுல பிசைகிற அந்த மாவுல கூட ஆசீர்வாதம். ஆமா, பீரோவை திறந்தாலும் ஆசீர்வாதம். அந்த ராக்கர்ல காசு இருக்கும். ஆமா, பேங்க் அக்கௌண்ட்லயும் காசு இருக்கும், பாக்கெட்லயும் காசு இருக்கும். இருக்கும் காசு இருக்கும். நான் ஒருவேளை இழந்தனா, அந்த இழந்த காசு எனக்கு திரும்ப வரும். ரெட்ட தனியா வரும், ஏழை தனியா வரும். இவ்வளோத்தையும் சொல்லி பாருங்க. சொல்லி முடிச்சோடனே சைலண்டா உள்ள இருந்து வரும், பொய் தானே சொல்ற. ஆமா, நான் பொய் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா நான் இதைத்தான் சொல்லுவேன். இதை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனே டயர்ட் ஆயிட்டு போயிடுவான் ஒரு நாளும். ஆனா பொழுதானிக்கு உட்காந்து இந்த எண்ணங்கள்லயும் சிந்தனைகள்லயும் போராட்டம். இதான் வார். நம்மளுக்கு வந்து வெளியே வார் கிடையாது, உள்ளதான் வாரு. உனக்கு வராது, நடக்காது, வராது, போகாது, இன்னும் பெருசா செஞ்சிருவியாக்கும். எல்லாம் செஞ்சிருப்பாங்க. இவன் என்ன மண்பானையை செஞ்சுட்டு இருக்கிறப்ப கிதியோனை பாராட்டி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? தாவீதை மட்டும் என்ன பண்ணாங்க? தவுல நினைச்சான், ஓடி போய் ஆர்வமா போறான், போய் அடி வாங்கிட்டு வர போறான், அப்படிதான் நினைச்சான். கடைசியில் அட்வைஸ் கூட பண்றான், தம்பி அவன் வந்து சின்ன வயசுல இருந்து போர் வீரன், அவன் ஹைட்டே பார்த்தியா எவ்வளவு பெருசா இருக்குது, நாங்களே பயந்து போய் உட்காந்துருக்கோம், நான்லாம் ராஜா, நானே ஒரு ஓரமா உட்காந்துருக்கிறேன், உன் வேலையை பார்த்துட்டு போவேன் தானே, அப்படிதான் சொன்னான். சரி போறேன்ற, இந்த ட்ரெஸ்ஸையாவது மாட்டிட்டு போனா அவன் ட்ரெஸ்ஸா கொடுக்குறான். அந்த ட்ரெஸ்ஸை கூட போட முடியல தாவீதால, ஏன்னா ட்ரெஸ்ஸே ரொம்ப பெருசா இருக்குது. பாராட்ட மாட்டாங்க, யாரும் பாராட்ட மாட்டாங்க உங்களை. அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம் கிடையாது. உங்களை பாராட்டி மாலை போட்டு, ஓஹோ என்ன மாதிரி விசுவாசிக்கிறாரியா, ஐயோ பரலோகத்துல இருந்தே இறங்கி வந்திருக்காப்ல, அப்படிலாம் சொல்லுவாங்கன்னு நினைச்சீங்களா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. என்ன பெரியவங்க, நாங்கெல்லாம் வந்து எவ்வளோ 30 வருஷம் விசுவாசினாங்க, எங்களுக்கே நடக்கல, உனக்கு நடந்துருமா, இப்படிதான் சொல்லுவாங்க. பேதுரு வந்து படகுல இருந்து இறங்கி இயேசு 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 நடந்து வந்துட்டு இருக்கும்போது, இயேசுவே நீரை ஆனால் என்னை அலையும் சொன்னோன்னு இறங்கிட்டாரு. அப்படியே ஸ்லோவா இறங்கணும்னு என்ன சொல்லியிருப்பாங்க? சொன்னோம்ல, எங்களை மாதிரி ஒழுங்கா உட்கார்ந்து இருக்க வேண்டியது தானே, சும்மா இறங்கி போயிட வேண்டியது. இப்ப என்னாச்சு? அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா உள்ள போயிட்டாரா? செத்து போனாரா? இயேசுவோடு கரம் கோத்து நடந்து வந்தார். இயேசுவோடு கரம் கோர்த்து நடந்து வந்தவர் பேதுரு. கடலில் நடந்த ஒரே மனிதன் என்று பெயர் வாங்கினவர் பேதுரு. ஆமா, சில காரியத்தை செஞ்சிருவோம். ஆமா, ஊரை சிரிக்கட்டும், கை கொட்டி சிரிக்கட்டும், தப்பா பேசட்டும், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஏன் பிரச்சனையே கிடையாது தெரியுமா? எனக்கு பலன் இருக்கிறது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாம் சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால். எல்லாம் திருப்பி சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்வேன். திருப்பி சொல்லுங்க, எல்லாவற்றையும் செய்வேன். சொல்லுங்க, எல்லாவற்றையும் செய்வேன். அந்த வீடு எவ்வளவு பெருசா இருந்தாலும் அந்த வீட்டை போய் வாங்குவீங்க. அந்த நிலம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் நிலத்தை போய் வாங்குவீங்க. எவ்வளோ பெரிய உயர்வு அந்த வேலையில போய் சேர்னாலும் அந்த உயர்வை அடைவீர்கள், அந்த லாபத்தை அடைவீர்கள், தொழில வெற்றி அடைவீர்கள். ஆண்டவர் தான் சொல்றாரு. இன்னைக்கு நம்ம கிதியோன் மாதிரி மண்பானையை தூக்கிட்டு போவானா, இல்ல கத்தியை தூக்கிட்டு போய் அவனையும் வெட்டவும் தேவையில்லை. நம்ம பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்வோம், கடனை மேற்கொள்வோம், அந்த வியாதியை மேற்கொள்வோம், இந்த பூமியில வாழுவோம். எபிரேயர் அந்த 2:4 பாருங்க. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? என்ன பண்றாராம்? உங்க வாழ்க்கையில அடையாளங்களை தராராம், அற்புதங்களை தராராம், பலவிதமான பலத்த செய்கைகளையும் ஆண்டவர் தராராம்.
புது பிறப்பு, மறுபடி பிறக்கிறோம். அதுதான் ரட்சிப்பு. பிறந்த உடனே சாகிறதுக்கா? பிறந்த உடனே சாகிறதுக்கு இல்லைங்க, பிறந்த உடனே வாழ்றதுக்கு. இந்த பூமியில ஒரு முறை உங்க அம்மா வயித்துல பிறகுறீங்கல்ல நீங்க, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு முறை பிறந்தே ஆகணும். இயேசுவின் மூலமாக, இயேசுவின் ரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கையில நீங்கள் பிறக்கிறீர்கள். அன்னைக்குதான் உங்க வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகுது. அன்னையில இருந்து உங்க வாழ்க்கையில ஜெயம்தான். அன்னையில இருந்து அற்புதம், அன்றையில இருந்து அடையாளம், அன்றையில இருந்து பலவிதமான பலத்த செய்கை உங்கள் வாழ்க்கையில உண்டாக வேண்டும். ஒருவேளை மிஸ் ஆயிருச்சா, இன்னைக்கு நான் சொல்றேன், இன்று முதற்கொண்டு உங்கள் வாழ்க்கையில அற்புதங்கள் உண்டாகும், உங்கள் வாழ்க்கையில அடையாளங்கள் உண்டாகும். தேவனுடைய பலத்த செய்கை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில உங்க வீட்டுல வியாதி இருப்பதில்லை, வாதை அணுகுவதில்லை, சாபம் இருப்பதில்லை. உங்கள் வீட்டுல ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதம் இருக்கும். நீங்க ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா அந்த காரியம் வாய்க்கும். தீமை வருவதில்லை. தீமைக்கு தூரமாவீர்கள், துக்கத்துக்கு தூரமாவீர்கள். கண்ணீரும் வறுமையும் கஷ்டமும் தரித்திரம் இருப்பது இல்லை. ஏன்? கிறிஸ்துவானவர் என்னோடு இருக்கிறார். இதெல்லாம் அவர் பண்ணாரு, இவர் பண்ண தப்பு, நான் என்ன பண்ணணும் அப்படிலாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் பிசாசு கொடுக்கறது. எவன் என்ன பண்ணாலும் சரி, இன்னைக்கு நான் கேன்சல் பண்றேன் இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் ரத்தத்தினாலே என் மேல் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆசீர்வதித்தா அதை சாபமாக்க முடியாது. தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். திருப்பி சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். திருப்பி சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அப்போ மாத்தி வர்றதை யோசிக்காதீங்க, மாத்தி வர்றதை கேட்காதீங்க. ஆவிக்குள்ளாகுங்கள். எத்தனை பேர் சொல்றீங்க பண்ணலான்னு? கிதியோன்லாம் சாதாரண ஆளுங்க, ஒண்ணுல அது பயந்து போய் நடுங்கிட்டு போய் உட்காந்துருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்மி மாதிரி திரட்டிட்டு போய் மீதியானியர்கள்லாம் பெரிய ஜெயன்ஸ் ஊரெல்லாம் போய் நாசம் பண்ணுகிறார்கள். ஆயிரமா இருக்கிறார்கள். 300 பேரை வச்சுட்டு சும்மா தீப்பந்தத்தையும் எடுத்துட்டு கத்தியும் எடுத்துட்டு, கிதியோனின் பட்டயம் தேவனின் பட்டயம். நான் வெட்டினா தேவனே வெட்டுற மாதிரி. பட்டயம் யாரு பட்டயம்? யாரு பட்டயம்? ஏன் பட்டயம்? ஆனா வாயை திறந்து என்ன சொல்ல போறேன்? கிதியோனின் பட்டயம் தேவனின் பட்டயம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நானு நீங்க வாயை திறந்து பேசும்போது அது உங்க வார்த்தை மாதிரி இருக்கும். ஆனா அது உங்க வார்த்தையே கிடையாது, தேவ வார்த்தை. நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொன்னப்போ என்ன சொல்றேன்? தேவனுடைய வார்த்தையை பேசுகிறேன். அன்னைக்கு கிதியோன் அப்படிதான் சொன்னாரு, மக்கள் கிட்ட எல்லாம் சொன்னாரு, நீ வெட்டும் போது ஒன்ன மட்டும் சொல்லு, கிதியோனின் பட்டயம் தேவனின் பட்டயம். நீ வெட்டுனா வெட்டுவான். இந்த கட்டை மொக்கையா இருந்தா என்ன சார் பண்றது? வெட்டும். நீ சைட்ல போட்டா கூட அது கரெக்டா போடும். நீ இப்படி ஓங்கினாலே வெட்டிடும். அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார். இன்றைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கிறிஸ்துவானவர் உங்களோடு இருக்கிறார். ஆகையினால் நீங்கள் ஒவ்வொருவரும் பராக்கிரமசாலிகள். எல்லாம் சொல்லுங்க, நான் பராக்கிரமசாலி. பிரச்சனையெல்லாம் அப்படிதான் பாருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற சவால்கள் பெரிய சவாலா இருக்கலாம், மலை மூளை நிக்கலாம், என்ன பண்றதே தெரியாம இருக்கலாம். அதெல்லாம் பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால நான் சொல்றேன், நீ ஒன்றுமில்லாமல் போவாய். உன்னை நான் சபிக்கிறேன், வாழ்க்கையை விட்டு வெளியே போ இயேசுவின் நாமத்தினால. எவ்வளவு பெருசா வேணாரு, வெளியே போ இயேசுவின் நாமத்தினால. நான் சொல்றேன், நீங்கள் சொல்லுகிறபடியே ஆகும். ஏன்னா இயேசு சொன்னாரு, நீ சொல்லுகிறபடியே ஆகும், நீ விசுவாசித்து பேசினால் அதன்படி ஆகும்னு சொன்னார். ஓகே, நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஸ்தோத்திரம். வார்த்தைக்காக நன்றி, கூட பேசுனதுக்காக ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற எல்லாரையும் நான் பராக்கிரமசாலின்னு அழைக்கிறேன் கர்த்தாவே. நீர் அழைக்கிற வண்ணமாகவே அவர்கள் இருக்கிற அந்த பலன், உம்முடைய பலன், உம்முடைய வல்லமை, அதோடு இந்த நாள்ல அவங்க கடந்து செல்லட்டும். இந்த வாரம் முழுவதும் பராக்கிரமான காரியங்களை செய்வார்களாக, அற்புதங்களை செய்வார்களாக, அடையாளங்களை பார்ப்பார்களாக. பராக்கிரமான பலத்த காரியங்களையும் செயல்களையும் பரலோகத்திலிருந்து வருகிறதை அனுபவிப்பார்களாக. வாழ்க்கையில எந்தெந்த ஏரியாஸ்லாம் அவங்களுக்கு நன்மை தேவைப்படுகிறதோ அது எல்லாவற்றிலும் நன்மை ஏற்படட்டும். சந்தோஷம் இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும், நிம்மதி இருக்கட்டும். ஒரு குறைவில்லாமல் வாழ்கிறதை பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.